அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைய உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவும் நிலையில் எந்த கூட்டணியாக இருந்தாலும் தொண்டர்கள் ஏற்பார்கள் என்று முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் நன்மைக்காகவே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைப்பார் என்று ஆர்.பி. உதயகுமாரும் 2026 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்று கடம்பூர் ராஜுவும் கூறியுள்ளனர். கூட்டணி வந்தால் மகிழ்ச்சி தான். பாஜக கூட்டணி வந்தால் மகிழ்ச்சி தான். எந்த கூட்டணி இருந்தாலும் தலைமை எடுக்கிற எந்த கூட்டணியா இருந்தாலும் அது எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்குவாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் தான் அவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் சட்டசபையிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா அவர்களும் அதை பற்றி விவரமாக சொல்லியிருக்கிறார். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அமையும்னு அமித்ஷா சொல்றாரு. அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க 2026 யார் தலைமையிலான ஆட்சி அமையும் சார்? எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமையும். எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.